ஐப்பசி பூரம் காஞ்சி காமாட்சி மகிமை பகுதி 1 பிலாகாச மகிமை. பந்தகாசுரன் எனும் அசுரன் நான்முகனிடம் பெற்ற வரத்தின் காரணமாக அனைத்து தேவர்களையும் வென்று சித்தர் முனிவர் முதலானோரை எல்லளவும் மதிக்காமல் சகல உலகங்களையும் ஜெயித்து தன் வசமாக ஆக்கிக் கொண்டான். அதோடு தேவர்களை விரட்டி கொண்டு வந்தவன் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடத்திலே சரணாகதி அடைந்தார்கள். அந்நேரத்திலே பந்தகாசூரன் கைலாசத்திற்கு வருகிறான். சிவபெருமானுடைய கட்டளைப்படி கிளிரூபம் எடுத்த தேவர்கள் அனைவரும் திருக்கைலையிலே இருக்கக்கூடிய கோமுகத்தின் வழியாக உள்ளே புகுந்தார்கள். அதன் வெளிப்படும் இடமாக அமைந்தது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிலாகாசம். பிலம் என்றால் துவாரம். அது தற்போது காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுடைய மூலஸ்தானத்திலே அம்பாளுக்கு வலதுபுறத்திலே இருக்கிறது. அந்த பிலாகாசத்தின் வழியாக வெளியே வந்த தேவர்கள் கிளி வடிவத்திலே சிவபெருமானுடைய கட்டளவிப்படி அங்கிருக்கக்கூடிய செண்பக மரத்திலே இருந்து தேவி வந்து பந்தகாசூரனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தார்கள். அதே வழியாக சிவபெருமானும் வெளியே வருகிறார். முன்பு பார்த்த வடிவத்தை விட சுவாமியின் திருமேனியானது பல கோடி ரூபமாக ஜொலிக்க ஆரம்பிக்கிறது. சுவாமி, தங்கள் திருமேனி இவ்வாறு ஜொலிக்க காரணம் என்ன என்று தேவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். அப்போ சுவாமி சொல்றார், பூலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஸ்வர்ணத்தினாலே ஒரு பசு போன்ற உருவத்தை செய்து அதன் கர்ப்பத்திலே தங்கியிருந்து பிறகு வெளியே வருவார்களானால் அவர்கள் பிரம்ம தேஜஸோடு விளங்குவார்கள். அதற்கே இத்தனை மகிமை என்றால் சிற்சக்தி வடிவமாகிய இந்த காமகோடி பிலத்தின் வழியாக வெளிவந்த நான் இத்தகைய திவ்ய பிரகாசத்தோடு தோற்றமளிப்பது ஆச்சரியமே இல்லை. இந்த காமகோடி பீடத்தை நாள்தோறுமாவது, ஒரு வாரமாவது, 15 நாட்களாவது, ஒரு மாதமாவது எவனொருவன் சுற்றி வலம் பெறுகிறானோ அவன் மகா கேடு கெட்டவனாக இருந்தாலும் முக்தியையே அடைகிறான். வலம் வரும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பசு கர்ப்பத்திலிருந்து பிறந்த பலனை பெறுகிறான். நாள் தவறாமல் வலம் வருபவன் பெறக்கூடிய புண்ணிய பலன்களை நான் கணக்கிட்டு சொல்ல முடியுமா? எனவே தேவர்களே, நீங்கள் அனைவரும் பந்தகாசூரனிடமிருந்து தப்பிக்க வேண்டுமாயின் இங்கேயே இருந்து கிளி வடிவோடு செண்பக மரத்திலே இருந்து தேவியை நினைத்து தவம் செய்யுங்கள். அம்பிகை நிச்சயம் தோன்றி உங்களுக்காக பந்தகாசூரனை சம்ஹாரம் செய்வாள் என்று அனுகிரகம் செய்தார். மற்ற பகுதியை அடுத்த பதிவில் சிந்திக்கலாம்.